சாதி ஆணவ படுகொலையை தடுக்க தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என சேலத்தில் சேக்கு தமிழரசன் பேட்டியளித்துள்ளார். சாதி ஆணவ படுகொலையை தடுக்க தமிழக அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என சேலத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலம் அம்மாப்பேட்டை மிலிட்டரி ரோடு ரவுண்டானாவில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில தலைவர் சேக்கு தமிழரசன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் அடுத்த நாள் காலை YMCA ஹாலில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சேக்கு தமிழரசன் கூறுகையில், பாஜக ஆட்சியை அகற்றுவதற்காக அம்பேத்கரிஸ்டுகள் ஒன்றுபட வேண்டும். இந்தியா முழுவதும் இத்தகைய கருத்தாக்கங்கள் உருவாக வேண்டும். இந்தியா கூட்டணி இன்னும் வலிமையான கூட்டணியாக உருவாகவில்லை. மாநிலத்தில் திமுக ஆட்சி வெற்று முழக்கமாகவே உள்ளது. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகியும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. சாதிய ஆதிக்கவாதிகளும் சமூக விரோதிகளும் அச்சமற்ற நிலையில் உள்ளனர். ஒடுக்கப்பட்ட மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்றனர். எத்தனை கோரிக்கைகள் வைத்தாலும் சாதிய ஆணவ படுகொலையை தடுக்க தமிழக அரசு தனி சட்டம் இயற்றப்படவில்லை. இனிமேலாவது திமுக அரசு இதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும், வரும் பாராளுமன்ற தேர்தலில் எங்களின் கோரிக்கையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம் எனவும், அதிமுகவுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை, பின்னர் இது பற்றி அறிவிப்போம் எனவும் தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று ஒதுக்கும் சிறப்பு உட்கூறு நிதியை தாழ்த்தப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தாமல் இலவச பேருந்து பயண திட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பயனடைய சென்று சேர்கிறது எனவும், மகளிர் உரிமைத் தொகை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் கணக்கு காட்டுகிறார்கள். இது பொது திட்டத்தில் வருகிறது. சிறப்பு நிதியை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசுகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாகவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கூறும் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே சுடுகாடு என்று கூற முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். வேங்கை வயல் பிரச்சனையில் திமுக அரசு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை. இது ஆதிக்க சாதிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாக கருதுவதாகவும், குற்றங்களை அரசு தடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள் எனவும், அரசுதான் அந்த நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கூறினார். இந்த பேட்டியின் போது மாநில பொதுச் செயலாளர்கள் மங்காப்பிள்ளை, அன்புவேந்தன், மாநில பொருளாளர் கௌரி சங்கர், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தன்ராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னண்ணன், மாநில துணைத் தலைவர்கள் SP பாலகிருஷ்ணன், செபாஸ்டின், மாநில தொழிற்சங்க செயலாளர் V மாரியப்பன், மத்திய மாவட்ட பொருளாளர் தலித்ராஜ், மத்திய மாவட்ட செயலாளர் வடிவேல் முருகன், கிழக்கு மாவட்ட தலைவர் பழனிசாமி, மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர் அரங்க கோபர்கடே மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். எத்தகைய நிலை எடுப்பது என்பதை வரும் 10ஆம் தேதி விழுப்புரத்தில் நடக்கிற எங்களுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்வோம். பாஜகவை தவிர்த்து எங்கள் கொள்கைகளை ஆதரிக்கிற, எங்கள் கோரிக்கைகளை ஆதரிக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரத்யேகமான திட்டங்களை கொண்டு வருவதற்கு இப்போ ஸ்பெஷல் காம்பரேட்டிவ் பிளான் குஜராத் ஒரு கட்டத்தில், இப்போ மோடி வந்த பிறகு இல்லை, மோடிக்கு முன்னால ஸ்பெஷல் காம்பரேட்டிவ் பிளான் அவங்க முன்னணியில் இருந்தாங்க. அப்புறம் மத்திய பிரதேசம் அவங்க முன்னணியில் இருந்தாங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசம் அவங்க முன்னணியில் இருந்தாங்க. இப்ப சமீபமா ஆந்திராவும் தெலுங்கானாவும் இந்திய அளவில் எடுத்துட்டா சிறப்பு தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்றுவதில் இப்ப சமீப முன்னணியா இருக்கிறது ஆந்திராவும் தெலுங்கானாவும். இப்ப கர்நாடகாலையும் இதே போலவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது உள்ளாங்க ஆட்சி மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு. தமிழ்நாட்டில் இப்ப நிறைவேற்றிருக்காங்க. 3 ஆண்டு காலம் கழிச்சு
இது எப்போ நடைமுறைக்கு வருமோ நாம் அறியோம். தேர்தல் தொடர்பாக கூட்டணி தொடர்பாக அதிமுக கூட போகிறதா தான் பேசிக்கிறாங்க. திமுகவும் பாஜகவை தவிர்த்து அதிமுக கூட. ஆமாம், அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். எத்தனை தொகுதிகள் கேட்கறதா இருக்கீங்க? எந்த தொகுதிகள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வாய்ப்புள்ள சூழலில் கூட்டணி உறுதியாக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஆனால் அதிமுகவுடைய தலைமையோடும் பேசிக்கொண்டோம். பாஜகவுக்கு எதிரானா இப்போ திமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்கு. பாஜகவுக்கு எதிராக அணி அமைக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? பாஜகவுக்கு தேசிய அளவிலேயே பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி தேசிய அளவிலேயே இன்னும் முழுமையாக வடிவம் பெறலையே. பாஜக அணியும் வடிவம் பெறல, இந்தியா கூட்டணியும் வடிவம் பெறல. எல்லாமே ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.